ரிஷப ராசிக்காரர்களே, இந்த நிமிஷம் நீங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அது உங்க வாழ்க்கையோட ஒரு பெரிய திருப்பு முனை ஆரம்பமாக போகுதுன்னு அர்த்தமுங்க. சமீப காலமா எல்லாமே கை கெட்டின தூரத்துல வருது, ஆனா கடைசி நிமிஷத்துல நழுவி போகுதேன்னு ஒரு ஆதங்கம் உங்களுக்குள்ள இருக்கும். நீங்க மத்தவங்களுக்கு வழிகாட்டுவீங்க, ஆனா உங்களுக்கே ஒரு வழி தெரியாம தவிச்சிருப்பீங்க. இது ஏதோ தற்செயலா நடக்கிற தடை இல்லைங்க, இது உங்களுக்கான ஒரு பரீட்சை காலம். ஆனா பயப்படாதீங்க, ரிஷப ராசிக்கு அந்த தடைகளை உடைக்கிற சாவிய இன்னைக்கு இந்த வீடியோ மூலமா கடவுள் உங்ககிட்ட கொடுக்க போறார். அந்த சாவி வேற எதுவும் இல்ல, உங்க குலதெய்வம் தான். உங்க வாழ்க்கையில இப்ப இருக்கிற அந்த ஒரு பெரிய கவலைய மனசுல நினைச்சுக்கிட்டு குலதெய்வத்தோட பெயரை கமெண்ட்ல ஒரே ஒரு முறை எழுதுங்க. அந்த ஒரு வரி உங்க மன பாரத்தை பாதியா குறைக்கும், இந்த பலன்களை பழிக்க வைக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க இன்னும் நம்ம குடும்பத்துல இணையலனா சப்ஸ்கிரைப் பண்ணி இப்பவே சேர்ந்துக்கோங்க. ஏன்னா உங்க முன்னேற்றத்திற்கான அந்த முக்கியமான ரகசியம் இங்கதான் இருக்கு. வாழ்க்கைய மாத்த போற இன்றைய ரிஷப ராசி பலன்களுக்குள்ள போலாம் வாங்க. அன்பான ரிஷபராசி நேயர்களே, உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய நாட்கள் எந்த மாதிரியான மாற்றங்களை எல்லாம் கொண்டு வரப்போகுது? உங்களுடைய குடும்ப வாழ்க்கை, தொழில், பணவரவு, திருமணம், காதல், படிப்பு, உடல் நலம் மற்றும் மனநிலை எப்படி இருக்கும்? கிரகங்களினுடைய பார்வை மற்றும் இயக்கம் உங்க வாழ்க்கையில் எந்த மாதிரியான பலன்களை எல்லாம் கொடுக்க போகுது? உங்களுக்கு இதுவெல்லாம் சாதகமா இருக்கா இல்ல கவனமா இருக்கணுமா அப்படிங்கிற எல்லா கேள்விகளுக்கும் தெளிவான பதில்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை முழுசா பாருங்க. உங்களுக்கு தேவையான நல்ல வழிகாட்டுதல் நிச்சயமா கிடைக்கும். கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், ரோஹிணி நட்சத்திரம், மிருகசீரிஷ நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம்ல இருக்கவங்களுக்கு குடும்ப உறுப்பினர்களுடைய ஒத்துழைப்பு இனி உங்களுக்கு எல்லா காரியங்களுக்கும் கிடைக்க போகுது. உடல் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் எல்லாமே கட்டுப்பாட்டுக்குள்ள வரப்போகுது. உங்களுடைய சிந்தனைகள்ல புதுமையான தெளிவுகள் பிறக்கும். குடும்ப உறுப்பினர்களுடைய எண்ணங்களை அறிஞ்சு செயல்படுவீங்க. தகவல் தொடர்பு துறைகள்ல சாதகமான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் மீதான நம்பிக்கை உங்களுக்கே அதிகமாக வரும். மனசில் இருக்கக்கூடிய எண்ணங்களை வெளிப்படுத்தும் பொழுது சூழலை அறிந்து செயல்படணும். உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். உங்களுடைய உடல் மற்றும் தோற்றத்தில் மாற்றங்களை நீங்க இப்ப காண்பீங்க. அரசு தொடர்பான காரியங்கள்ல இருந்து வந்த இழுபறி உங்களுக்கு குறையும். சுபகாரிய முயற்சிகள்ல இருந்து வந்த தடைகள் நீங்கும். சில ஜோதிட சூட்சுமங்களை நீங்க சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சிறந்த வாழ்க்கை துணை மற்றும் சுகமான இல்லற வாழ்க்கை கிடைக்க போகுது. உங்க வாழ்க்கையில கஷ்டங்களும் பிரச்சனைகளும் நிம்மதி இல்லாம போறதும் உடல் ஆரோக்கியம் இல்லாம அவஸ்தப்படுறதும் இருக்கு அப்படின்னா அதற்கு சில காரண காரியங்கள் இருக்கும். மனிதனா பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் தங்களுடைய முற்பிறவியில செஞ்ச நன்மை தீமைகளுக்கு தகுந்தபடி இந்த பிறவியிலும் இன்ப துன்பங்களை எல்லாம் அனுபவிக்கிறாங்க. உங்களுடைய முற்பிறவி வாழ்க்கை ரொம்பவே சிறப்பானதாகவும் அதே சமயத்துல அதிகாரம் கொண்டதாகவும் இருந்திருக்கும். நீங்க ஒருவேளை ஒரு குறுநில மன்னராகவோ அல்லது ஒரு ஊரின் தலைவராகவோ அல்லது பலருக்கும் வேலை கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய செல்வந்தராகவோ இருந்திருக்க கூடும். அப்படிப்பட்ட உயர்ந்த பதவியிலும் செல்வ செழிப்பிலும் இருந்தபோது உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்கள் செய்த சில தவறுகள் இந்த பிறவியில் உங்களுக்கு தொடர்ச்சியான துன்பங்களை கொடுத்துட்டு இருக்கு. முக்கியமா முற்பிறவியில உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை நீங்க தவறாக பயன்படுத்தி இருக்கலாம். உங்ககிட்ட உதவி அப்படின்னு நம்பி வந்த ஏழை எளிய மக்களுக்கு உங்களால் உதவி செய்ய முடிஞ்சும் வெறும் அகந்தையின் காரணமாக அவங்கள திருப்பி அனுப்பி இருக்கலாம். கூட வேலை செஞ்சவங்களையும் உங்களுக்கு கீழே இருந்தவங்களையும் ரொம்பவே கடுமையாக நடத்தி அவங்களுடைய கண்ணீருக்கும் நீங்க காரணமா இருந்திருக்கலாம். அந்த ஏழை எளிய மக்களின் துயரமும் கண்ணீரும் பலவிதமான தடைகளாக இப்பொழுது உருவெடுத்து நிக்குதுங்க. அதே போல முற்பிறவில் உங்களுடைய முன்னோர்களுக்கும் வயதில் மூத்தவங்களுக்கும் நீங்க செய்ய வேண்டிய கடமைகளை சரிவர செய்யாம விடப்பட்டிருந்திருக்கலாம். இறைவனிடத்தில் நிறைய வேண்டுதல்களை வச்சு அதை நிறைவேற்றாம தவற விட்டுருக்கலாம். இந்த மாதிரி பல காரணங்களால இப்ப இருக்கக்கூடிய இந்த பிறவியில உங்களுக்கு பல்வேறு கஷ்டங்கள் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. இந்த முற்பிறவி கர்ம வினைகள் இந்த பிறவியில எப்படி செயல்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா இதையெல்லாம் புரிஞ்சுக்க முடியும். நீங்க எவ்வளவுதான் உண்மையாக உழைச்சாலும் மத்தவங்களுக்கு நல்லது செஞ்சாலும் கடைசியில உங்களுக்கு கெட்ட பேர் தான் வந்து சேரும். நீங்க உயிராக நினைச்ச உறவுகளும் நண்பர்களும் உங்களுக்கு எதிராகவே திரும்புவாங்க. உங்களால முன்னேறியவங்க உங்களை திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. வாழ்க்கையில ஒரு நல்ல நிலை
நிலையை அடையலாம் அப்படின்னு நீங்க ஒரு காரியத்தை தொடும்போது சூப்பரா செஞ்சு முடிச்சாலும் கடைசியில ஏதோ ஒரு எதிர்பாராத விதமா ஒரு தடை வந்து அந்த காரியம் முழுசா கெட்டு போகும். கையில பணம் வந்தாலும் அது வந்து வந்த இடம் தெரியாம ஏதோ ஒரு வழியில செலவாயிரும். குடும்பத்துக்குள்ளேயே கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன சண்டைகள் வந்து மன நிம்மதியை கெடுக்கும். மனசுக்குள்ள எப்பவுமே இனம் புரியாத ஒரு கவலையும், நாம் யாருக்கு என்ன தீங்கு செஞ்சோம், நமக்கு மட்டும் வாழ்க்கையில் ஏன் இவ்வளவு போராட்டங்கள் கஷ்டங்கள் அப்படின்னு ஒரு ஆதங்கம் எப்பவுமே உங்களுக்குள்ள இருந்துட்டு இருந்திருக்கும். இது அத்தனைக்கும் அடிப்படையான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முற்பிறவியில செஞ்ச அந்த கர்ம வினைகள் தான் காரணமா இருக்கு. அதுக்காக நீங்க மனம் தளரவோ பயப்படவோ தயங்கிட்டு இருக்கவோ வேண்டாம். எதுக்குமே அஞ்சாத நெஞ்சம் கொண்டவங்களாய் இருப்பீங்க. எப்படிப்பட்ட நெருக்கடியையும் தைரியமாக எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இயல்பிலேயே உண்டு. இந்த கர்ம வினைகளை எப்படி கழிக்கிறது அப்படிங்கிறதுக்காக ஜோதிட சாஸ்திரங்கள் நமக்கு தெளிவான சில வழிகளை எல்லாம் சொல்லி இருக்கு. முதலாவதாக உங்ககிட்ட இருக்கக்கூடிய நான் அப்படிங்கிற அகந்தையை நீங்க முழுசா விடணும். எந்த இடத்திலையும் யாரையும் குறைச்சு மதிப்பிடக்கூடாது. ஏழை எளிய மக்களுக்கும் உண்மையாகவே கஷ்டப்படுறவங்களுக்கும் உங்களால முடிஞ்ச உதவிகளை எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீங்க செய்யலாம். குறிப்பாக உழைக்கும் தொழிலாளர்களை ஒருபோதும் தரக்குறைவாக நடத்தக்கூடாது. அவங்க உழைப்புக்கேற்ற ஊதியத்தை நீங்க கொடுக்கணும். ஆதரவற்ற முதியோர் இல்லங்களுக்கு சென்று அங்கு வயதானவர்களுக்கு உணவு மற்றும் ஆடைகளை உங்களால முடிஞ்ச அளவுக்கு தானமாக கொடுக்கலாம். இதையெல்லாம் ஓரளவுக்கு நீங்க சரியா செஞ்சீங்கனாவே உங்களுடைய கர்ம வினைகள் பெருமளவு குறையும். உங்க வாழ்க்கையில நீங்க கற்பனை செஞ்சு பார்க்க முடியாத அளவுக்கு பொருளாதாரத்துல முன்னேற்றமும் சமூக அந்தஸ்தும் கிடைக்க போகுது. பல மாசங்களா ஏன் பல வருடங்களா நீங்க அனுபவிச்சுட்டு வந்த பொருளாதார நெருக்கடிகளும் பண கஷ்டங்களும் கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க. உங்களுடைய கையில பணம் சுத்தமா தங்காம இருந்திருக்கும். நீங்க சம்பாதிக்கிற பணத்தை எல்லாத்தையுமே ஏதாவது ஒரு வகையில செலவு பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. சேமிப்பு அப்படிங்கிறதையே முழுசா செஞ்சிருக்க முடியாது. உங்களுடைய அடிப்படை தேவைகளை நிறைவேற்றிக்கிறதுக்கு பல நேரங்கள்ல மத்தவங்க கிட்ட கையேந்தி நிக்க வேண்டிய சூழல்களுக்கெல்லாம் தள்ளப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க. கடன் தொல்லையால பல இரவுகள் தூக்கத்தை தொலைச்சிட்டு நாளைக்கு விடிஞ்சா கடன் கொடுத்தவங்களுக்கு என்ன பதில் சொல்றது அப்படின்னு ரொம்பவே மன அழுத்தத்துக்கு உள்ளாகி இருப்பீங்க. அது மட்டும் இல்லாம யாருக்கும் எந்த கெடுதலையும் நினைக்காத எனக்கு மட்டும் ஏன் இந்த பண கஷ்டம் தொடர்ந்து வருது அப்படின்னு கடவுள்கிட்டையும் பல முறை கண்ணீரோடு வேண்டிட்டு இருந்திருப்பீங்க. உங்ககிட்ட பெருசா பணம் இல்ல, வசதி வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிற காரணத்தினால சொந்த பந்தங்களுக்கு இடையிலும் நண்பர்களுக்கு மத்தியிலும் உங்களுக்கு சுத்தி இருக்கவங்க மத்தியிலும் நீங்க பட்ட அவமானங்களும் சந்திச்ச புறக்கணிப்புகளும் சொல்லி மாளாதுங்க. நீங்க உண்மையாக கடுமையாக உழைச்சிருப்பீங்க. ஆனா உங்க உழைப்பிற்கான பலனையும் பாராட்டையும் வேறு யாரோ அனுபவிச்சுட்டு வந்திருப்பாங்க. உங்களை ஏளனமாக பார்த்தவங்க, நீங்க கஷ்டப்படுறத பார்த்து சிரிச்சவங்க, உங்களை உதாசனப்படுத்தினவங்க மனசளவுல உங்களுக்கு மிகப்பெரிய காயத்தை உண்டாக்கி இருக்காங்க. இயல்பா பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற குணம் கொண்டவங்களா நீங்க இருந்திருப்பீங்க. ஆனா உங்களுக்கு ஒரு உதவி அப்படின்னு கேட்கும் பொழுது உதவி செய்யக்கூடிய சூழல் இருந்தும் என்னால முடியாதுன்னு உதாசனப்படுத்தி இருப்பாங்க. உங்களுடைய சூழலை பயன்படுத்திக்கிட்டு அவமானப்படுத்தி பேசி இருப்பாங்க. ஏன் எதுக்கு நிறைய கேள்விகளை கேட்டு நீங்களாகவே உன்னுடைய உதவி எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்ற மாதிரி ரொம்பவே கடுமையா நடந்துட்டு இருந்திருப்பாங்க. அப்படிப்பட்ட இருண்ட காலங்கள் எல்லாத்துக்கும் முடிவு வரப்போகுதுங்க. இதுக்கெல்லாம் நிரந்தர முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய நேரமாதான் கிரக நிலைகளும் உங்களுடைய வேண்டுதல்களும் கடின உழைப்பும் இருக்க போகுது. இதுவரைக்கும் உங்களை கஷ்டப்படுத்திட்டு இருந்த தரித்திர நிலை விலகி மகாலட்சுமியுடைய முழு அருளும் கடாட்சமும் உங்களுடைய இல்லம் தேடி வரப்போகுது. இனிமே உங்களுடைய வாழ்க்கையில எதிர்பாராத பல திசைகள்ல இருந்தும் செல்வ வரவு அப்படிங்கிறது கிடைக்க போகுது. நீங்க நினைச்சு கூட பார்க்காத அளவுக்கு புதிய புதிய வழிகள் எல்லாம் உங்களுக்கு வருமானம் பெருகும். நீங்க செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய தொழில்ல திடீர்னு ஒரு பெரிய எழுச்சி ஏற்படும். தொழில் செய்யும் இடங்கள்ல மக்களின் வரவு அதிகரிக்கும். விற்பனை பல மடங்கு பெருகி நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவிற்கு லாபம் அதிகமா கிடைக்கும். நீங்க செய்யக்கூடியது சின்ன தொழிலாக இருந்தாலும் சரி, பெரிய வியாபாரமாக இருந்தாலும் சரி, உங்களுடைய வருமானம் பல மடங்கு உயரப்போகுது. நீண்ட நாட்களாக ஒருத்தரை முழுசா நம்பி பெரும் பணத்தை கொடுத்துட்டு அதை திரும்ப கேட்க முடியாம அல்லது அவங்க திருப்பி தராம ஏமாந்து போய் இருந்திருப்பீங்க. அது கைக்கு வராது அப்படின்னு முழுசா நீங்க மறந்து விட்டு அந்த தொகையானது மீண்டும் உங்க கைக்கு கிடைக்க போகுது. உங்களை ஏமாத்தினவங்க தன்னோட தவறை உணர்ந்து குற்ற உணர்ச்சியோடு இனிமே என்னால இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி உங்களுக்கான பணத்தை கொண்டு வந்து கொடுப்பாங்க. பல ஆண்டுகளாக விற்க முடியாமல் இழுபறியில் கிடந்த நிலம் அல்லது சொத்துக்களுக்கு இப்போ லாபகரமாக நல்ல விலைக்கு விற்க போகுது. அதன் மூலமா நீங்களே எதிர்பாராத ஒரு பெரிய தொகை உங்க கைக்கு வந்து சேரும். பொருளாதார நிலை உங்களுக்கு உயரும் பொழுது புதிதாக வீடு வாங்குவீங்க, நிலம் வாங்குவீங்க, வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே செய்வீங்க. பல வருஷங்களா வறுமையிலும் கடனிலும் வாழ்ந்து வந்த உங்களுடைய குடும்பத்தின் நிலை முற்றிலுமாக மாறி எல்லோர் முகத்திலும் நிரந்தரமான புன்னகை மலரப்போகுது. இதுவரை உங்களை வெறும் கடன்காரர்களாகவே
பார்த்தவர்கள் மட்டும் இனிமே பெரும் செல்வந்தராக பார்த்து ஆச்சரியப்பட போறாங்க. உங்களை ஏளனம் செஞ்சவங்க எல்லாமே வாயடிச்சு போற அளவுக்கு உங்களுடைய பொருளாதார நிலையானது மிக உயர்ந்த இடத்திற்கு போக போகுது. இந்த சமுதாயத்துல உங்களை யாராலையும் அசைக்க முடியாது, உங்களை நெருங்க முடியாத அளவுக்கு அதிகாரப்பூர்வமான இடத்திற்கு நீங்க போக போறீங்க. வறுமை அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையை விட்டு நிரந்தரமா விலக போகுது. கடந்த காலங்கள்ல நீங்க வேலை பார்க்கக்கூடியதுல நீங்க சிந்தன வியர்வைக்கும் கொடுத்த உழைப்பிற்கும் கொஞ்சமும் சம்பந்தம் இல்லாம நீங்க பட்ட அவமானங்கள் ஏராளமா இருந்திருக்கும். அலுவலகத்துல மத்தவங்க செஞ்ச தவறுதலுக்கெல்லாம் நீங்க பொறுப்பேற்று வீண் பழி சுமத்தப்பட்டிருப்பீங்க. உங்களுடைய அத்தனை சோதனை காலங்கள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வரப்போகுது. உங்களுடைய கடின உழைப்புக்கும் நேர்மைக்கும் முழுமையான பலன் கிடைக்கக்கூடிய பொன்னான காலமா இனி இருக்க போகுது. நீங்க எந்த இடத்துல வேலைக்கு முயற்சி செஞ்சாலும் உங்களுக்கு தகுதிக்கு ஏற்றபடி நல்ல வருமானத்தோடு வேலை கிடைக்க போகுதுங்க. இதுவரைக்கும் நீங்க எதுக்காக ஆக மாட்டீங்க அப்படின்னு உதாசனப்படுத்திய சொந்த பந்தங்கள் எல்லாரும் மீண்டும் உங்ககிட்ட நெருங்கி வந்து பழகுவாங்க. பல வருஷங்களா வேலையில் ஒரு பதவி உயர்வுக்காக எதிர்பார்த்து காத்துட்டு இருந்திருப்பீங்க. அந்த பதவி உயர்வு இனி வரும் காலங்கள்ல உங்களுடைய கைக்கு வந்து சேரப்போகுது. உங்களுடைய மேல் அதிகாரிகள் இதுவரைக்கும் உங்களுக்கு குறை சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. இனிமே உங்களுடைய திறமையை முழுசா உணர்ந்து உங்களை கொண்டாட போறாங்க. தொழில் மற்றும் வியாபாரத்துல புதிய புதிய வாடிக்கையாளர்கள் எல்லாம் உங்களை தேடி வருவாங்க. முடங்கி கிடந்த தொழில்கள் கூட மீண்டும் சிறப்பாக நடக்க போகுது. அந்த தொழிலை விரிவுபடுத்தி பலருக்கு வேலை கொடுக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய முதலாளியாக மாறக்கூடிய ராஜயோகம் உங்களுக்கு வரப்போகுது. நீங்க புதுசா எந்த ஒரு தொழிலை தொடங்க நினைச்சாலும் அது உங்களுக்கு அமோகமான வெற்றியை தேடித்தரும். வாடிக்கையாளர்கள் கிட்ட உங்ககிட்ட இருந்த நட்பெயர் பல மடங்கு உயரப்போகுது. கூட்டாளிகளால ஏற்பட்ட பிரச்சனைகள் அனைத்தும் சுமூகமாக முடிவடையும். அரசாங்கம் சார்ந்த எந்த ஒரு ஒப்பந்தமும் அல்லது தொழில் தொடர்பான உதவிகள் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அது எளிதாக கிடைக்கும். கடந்த காலகட்டங்களில் உங்க குடும்பத்துல நீங்க சந்திச்சுட்டு வந்த நிம்மதியற்ற சூழல்களும் மனவேதனைகளும் சொல்லி அடங்காது. கணவன் மனைவிக்குள்ள எதுக்கெடுத்தாலும் சண்டை பிரச்சனை எல்லாமே இருந்திருக்கும். தினமும் உங்க வாழ்க்கை ஒரு போர்க்களம் போல இருந்திருக்கும். நீங்க எவ்வளவுதான் உங்க வாழ்க்கை துணை மீது உங்க வாழ்க்கை துணை கிட்ட அன்பையும் பாசத்தையும் வச்சிருந்தாலும் அதை முழுசா புரிஞ்சுக்காம உங்களை தவறாவே நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க. குடும்பத்தாரோட முன்னேற்றத்திற்காக உங்களுடைய ஆசைகள் அனைத்தையும் தியாகம் செஞ்சுட்டு இரவு பகல் பாராம உழைச்சாலும் குடும்பத்துல இருக்கவங்களால உங்களுக்கு எந்த விதமான மரியாதையோ உரிய அங்கீகாரமோ கிடைச்சிருக்காது. உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் சொத்துக்காகவோ அல்லது சிறு சிறு காரணங்களுக்காக உங்களை எதிரியாக பாவிச்சு உங்களை விட்டு வெகு தூரம் விலகி சென்றிருப்பாங்க. உறவினர்கள் மத்தியில நீங்க எவ்வளவோ நல்ல காரியங்கள் செஞ்சாலும் உங்களுக்கு எப்பவுமே கெட்ட பேர் தான் வந்து சேர்ந்திருக்கும். பல சுப நிகழ்ச்சிகளுக்கு உங்களை அழைக்காம புறக்கணிச்சிருப்பாங்க. உங்களை மனசளவுல ரொம்பவே காயப்படுத்தி இருப்பாங்க. திருமண வயசுல இருக்கக்கூடியவங்க உங்களுக்கு பல வருஷங்களா திருமணம் எத்தனையோ வரன்களை பார்த்தும் பொருத்தம் இல்லாம எதுவுமே கை கூடாம கடைசி நேரத்துல ஏதோ சின்ன காரணத்தினால தள்ளி போய் பெரிய மன உளைச்சலை கொடுத்திருக்கும். நமக்கு திருமணமே நடக்காதா அல்லது நல்ல வாழ்க்கை துணை அமையாதா அப்படின்னு ஏக்கம் ஆழமா உங்க மனசுல பதிஞ்சிருக்கும். அதே போல திருமணம் முடிஞ்சு பல வருஷங்களாகியும் குழந்தை பாக்கியம் இல்லாம பல மருத்துவமனைகளுக்கு ஏறி இறங்கி பல புண்ணிய தலங்களுக்கு எல்லாம் போய் வேண்டியும் எந்த ஒரு பலனும் கிடைக்கல அப்படின்னு ஏமாற்றத்தோடு இருந்திருப்பீங்க. சுத்தி இருக்கவங்க உங்க முதுகுக்கு பின்னாடி குழந்தை இல்லாதவங்க அப்படின்னு குத்தி காட்டி பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுடைய இதயத்தை ரணமாக மாற்றி இருக்கும். இந்த காலம் எல்லாமே உங்களுக்கு முடிய போகுதுங்க. இந்த காலத்துல குரு பெயர்ச்சிக்கு பிறகு உங்களுக்கு நல்ல திருமண வரன் அமையும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய காலமா இனி வரக்கூடிய காலகட்டம் இருக்க போகுது. குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள இத்தனை காலமா இருந்து வந்த அத்தனை கருத்து வேறுபாடுகளும் பனி போல விலகி இருவருக்கிடையே அந்யோன்யமும் அன்பும் காதலும் பல மடங்கு அதிகரிக்க போகுது. குழந்தைகள் பாத்தீங்கன்னா கல்வியிலும் அறிவிலும் சிறந்து விளங்கி உங்களுக்கு பெருமை சேர்ப்பாங்க. உங்களை விட்டு விலகி சென்ற சகோதர சகோதரிகள் உறவினர்கள் அவங்களுடைய தவறை உணர்ந்துகிட்டு மீண்டும் உங்களை தேடி வந்து உரிமையோடு உறவாடுவாங்க. உங்களை யாரெல்லாம் எந்தெந்த இடத்துல அவமானப்படுத்தி ஒதுக்குனாங்களோ அவங்க எல்லாரும் ஆச்சரியப்பட்டு பார்க்கும் அளவிற்கு உங்களுடைய குடும்பம் மற்றும் சமூக அந்தஸ்து மிக உயர்ந்த நிலையை அடைய போகுது. உங்க ராசியில லட்சக்கணக்கான பேர் இருந்தாலும் இதுவெல்லாம் எல்லாருக்கும் நடக்குமா எனக்கு நடக்குமா அப்படின்னு எந்த இடத்துலயும் எதிர்மறையான எண்ணங்களோடு நம்பிக்கை இல்லாம இருக்காதீங்க. நீங்க செய்யக்கூடிய காரியங்களை 100% ஈடுபாட்டோடு குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு செய்ய ஆரம்பிங்க. உங்களுடைய தன்னம்பிக்கைக்கும் விடாமுயற்சிக்கும் நிச்சயமாக 100% பலன்கள் உங்களுக்கு கிடைக்குங்க.
நிச்சயமா நீங்க இத பண்ணுங்க. உங்க வாழ்க்கை சிறப்பாக அமையும். உங்கள பொறுத்தவரைக்கும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்க திங்கட்கிழமைகள் தோறும் சிவபெருமானுக்கு வில்வ இலைகளால அர்ச்சனை செய்து வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. உங்கனால முடிஞ்சதுன்னா அபிஷேகத்துக்கு பஞ்சாமிர்தம் இல்லனா கரும்பு சாறு வாங்கி நீங்க கொடுத்துட்டு வந்தீங்கன்னா, உங்க வாழ்க்கை இனிமையாக அமையும். காரிய தடைகள் எல்லாமே நீங்குங்க. அதே மாதிரி சனிக்கிழமைகள் தோறும் ஆஞ்சநேய பெருமானுக்கு வெண்ணெய் மாலை சாற்றி வழிபாடு செஞ்சுட்டு வர்றது உங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. அந்த கஷ்டம் அந்த வெண்ணெய் உருகுற மாரி உங்களுக்கு உருகி உங்க வாழ்க்கை சிறப்பாக அமையும். வரக்கூடிய வாய்ப்புகள தவற விட்டுறாதீங்க. ஏன்னா, வாய்ப்புகள் ஒரே ஒரு முறை தான் உங்க வீட்டு கதவ தட்டும். அதனால அந்த வாய்ப்பை கெட்டியா பிடிச்சுக்கோங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமோடு நலமோடு. நன்றி. வணக்கம்.